ஹாய் மக்களே, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் வச்சு பட்டர்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய்க்காய் மாதிரி பொரிக்க போகிறேன். நாங்கள் 2 பேரும் கடை அடைச்சிட்டு வரதுக்குள்ளே அத்தை பட்டர்காயெல்லாம் உரித்து வேக வச்சுட்டாங்க. சரி நீ சமைச்சிருமா அப்படின்னாங்க. அதனால தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பட்டர்காய்க்கு வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, சிக்கன் பொடி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வெங்காயத்தோடு வதக்கி அந்த மசாலாலாம் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் பட்டர்காய் அதோடு சேர்த்துட்டு லைட்டாக காயம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வதக்கி எடுத்துடலாம். மிளகு ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறமா அரை தக்காளி, அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன். நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை, வெளியில் தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி மழை இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்தெல்லாம் எப்படிக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. கமெண்ட்டில் வந்து யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், பிறந்த நாளோ திருமண நாள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னாலுமே அதில் வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. நான் என்ன செய்வேன், இந்த மாதத்தில் யாருக்காக இருந்தாலும் அவங்க மெசேஜ் பண்ண உடனே கமெண்ட் பண்ண உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருவேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு டெய்லி அன்னன்னைக்கு நான் வாய்ஸ் கொடுக்கும்போது காலையில் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் யாருக்கு இருக்குது அப்படின்னு. சில பேர் வந்து நான் விஷ் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து என்னால் சொல்ல முடியறதில்ல. அடுத்த வீடியோ போடும்போது சொல்லுவேன். உங்களுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முதல் நாளே கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து யூடியூப் சேனல் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முருகருடைய அருளாலையும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் தான் மக்களே. என்னோடய லைஃப்பில் இதுக்கு முந்தைய நான் எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நானே ஹஸ்பண்டும் எங்கள் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காகவும் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணும். இதே மாதிரி எங்கள் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட்டு. இது வந்து எங்களுக்கு கிடைச்ச வெற்றியை நாங்கள் பார்க்கல. நம்மளோட வீடியோஸை ரசித்து பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை வந்து பெருசாக செலிப்ரேட்லாம் பண்ணவே மாட்டோங்க. ஏற்கனவே ஊர்க்கண்ணு திடீர்னு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னை சுற்றியெல்லாம் ஏகப்பட்ட இதில் தான் நானே உக்காந்துட்ருக்கேன். அதனால பரவாயில்ல, நீங்கள்லாம் அதை சந்தோஷமாக எனக்கு வாழ்த்து பண்ணுறீங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே குட் நைட் மக்களே.